நான் ஒரு மலையில வாழ்றேன். ஒரு லோன்லியான ஒரு மலை. இந்த மலையில என்ன ஸ்பெஷாலிட்டினா, அங்க நெறைய பேர் வந்து சாவாங்க. ஒரு சூசைட் ஸ்பாட்ன்னு கூட சொல்லலாமே. ஸோ நெறைய பேர் வந்து சூசைட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த போய் கேட்பேன். "நீ எப்படி இருந்தாலும் சாவ தான் போற. உன்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் என்ட்ட குடுத்துரு. அப்புறமா நீ செத்து போ" அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அவங்களும் அவங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் என்ட்ட குடுத்துருவாங்க. லைக் வாட்ச்சு, நெக்லஸ்ஸு, ஃபோனு, கிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து கலெக்ஷனா வச்சிருக்கேன். கஷ்டமா தான் இருக்கும் அவங்க சாகும்போது. என்ன பண்றது? அவங்களோட விருப்பம். சரி சாவு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொழப்பு வாழ்ந்துகிட்டே இருக்கேன் நானு. அந்த டைம்ல தான் ஒரு பொண்ணு வந்துச்சு சாகுறதுக்கு. நான் உடனே போனேன். "ஹே ஹே நில்லு, எப்படிதான் சாவதான் போற, உன் பேக் கொடுத்துட்டு போ" அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு, என் பேக்ல சும்மா என்னோட டிராயிங்ஸ், என்னோட கிறுக்கல்ஸ் தான் இருக்கு, வேணுமா அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அந்த டிராயிங்ஸ், அந்த ஒரு கிறுக்கல்ஸ் எல்லாம் ரொம்பவே மீனிங்ஃபுல்லா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன், "இதெல்லாம் நீயா வரைஞ்சு? ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு, ஆமா நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா யாருமே என்ன ரெகனைஸ் பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாரும் என்னை வந்து நான் என்ன ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. இந்த மனசொலியில தான் நான் இப்போ சாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. "இங்க வா, நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு கூட்டு போய் நான் வேன்காகோட கதையை போய் சொன்னேன். வின்சென்ட் வேன்காக். வேன்காகும் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஆனா அவர் இருக்கும்போது அவர் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். ஆனா இப்போ அவர் செத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ இப்போ என்னது இருக்காது, நானும் சாகவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. இல்ல, வேன்காக் கொஞ்சமா முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அவர் இருந்த காலத்திலே அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருப்பாரு. அவருக்கும் அவர் புகழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ஃபெயிலியரா செத்துருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். "நீ கொஞ்சமா முயற்சி பண்ணு, எப்படிதான் ஒரு நாள் சாக தான் போற, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு செத்து தொலை" அப்படின்னு சொன்னேன். சொன்னபோது என் டேபிள்ல ஒரு புக் இருந்துச்சு. இந்த புக் எடுத்து, "இதை நீயா எழுதுன?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா நான் தான் எழுதுனேன். ஒரு 3-4 புக்கு வந்து சோல்ட் ஆச்சு, அதுல நீயும் ஒண்ணா?" அப்படின்னு கேட்டேன். ஆமா இந்த புக்கை நான் வாங்கி படிச்சிருக்கேன், ரொம்பவே மோட்டிவேஷனான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்டா நீ சாக வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சிரிச்சிருச்சு. இந்த பொண்ணு சிரிச்ச உடனே நான் போய் கேட்டேன், "இங்க பாரு, அழுதுகிட்டே வந்த, இப்ப சிரிச்சிட்ட, இவ்வளவுதான் வாழ்க்கை." சரி நம்ம ஏன் ஒரு காமிக் வந்து எழுதக்கூடாது, நான் வரைகிறேன், நீ ஒரு கதை எழுது. இங்க வர்றவங்க எல்லாரும் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நினைக்கணும். என்னைய மாதிரியே நிறைய பேர் நீங்க சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சாதான் முடியும், டாக்டர் நினைச்சா முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. சரி வா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் ஒரு கதையை எழுதணும்.